நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருந்தோம். பட் அது அப்படி கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபன்னியாக காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் த்ரில்லிங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் சூப்பர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு, பிஜிஎம்மும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணி மணி எப்படி வந்துட்டு அவங்க ஸ்கேம் பண்ணாங்க, இப்போ டெய்லி ஆன்லைன் ஸ்கேம் விட இப்போ ஆஃப்லைனில் ஒரு பேஷண்ட் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஸ்டோரி இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. வேல்முருகன் சாரோட ஒரு பாட்டும் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அவங்களோட சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை, மூவி ஃபன்னியாகவும் இருந்தது. ஸ்டார்டிங் வந்துட்டு அண்ட் எண்டிங்கில் வந்துட்டு நல்ல மாரலும் நல்லா இருந்துச்சு. இல்லை, எல்லாருமே பார்க்க வேண்டியது தான். ஸ்கேம் ஆகாமல் எப்படி இருக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அப்படியே த்ரில்லிங்காக கொண்டு போனாங்க. நடுவில் கொஞ்சம் காமெடிஸும் வந்துச்சு. அப்படியே செகண்ட் அப்படியே ட்விஸ்ட் வேற மாதிரி மாறிடுச்சு. நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருந்தோம். பட் அது அப்படி கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லை, நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மூவி, நல்ல மூவி, சூப்பராக இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நிறையா ஸ்கேம்ஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படி பற்றிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிஜிஎம் செம்மையாக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம ஆன்லைன் அந்த மாதிரி பார்த்தோம். இது நமக்கே நம்ம கூடவே இருந்து நம்ம எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, எப்படி ஒருத்தவங்களை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றது காட்டியிருந்தாங்க. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. சூப்பர் குட் ஃபிலிம் மூவி தான். ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா காமெடி ஜானர் அந்த மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்கா போச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹெவி ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லா கொடுத்துருந்தாங்க. படம் சூப்பரா இருந்தது. ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே பிரில்லியண்டா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். இது ஸ்கேம் பத்தின படம் தான். அண்ட் ஹவு டு யூஸ் அ சைக்காட்ரிக் பேஷண்ட், எப்படி சைக்காட்ரிக் பேஷண்ட் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க, அதை வந்து எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஒரு இப்போ வந்து மற்ற இடத்துல ஆன்லைன் ஸ்கேம் பண்றாங்க, இது வந்து கூடவே இருந்து எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டா இருக்கிற மூவிஸ் அதான் இருந்துச்சு. பிரில்லியன்ட் ஆக்டிங்னு சொன்னா வில்லனோட ஆக்டிங், ஐ மீன் அந்த சைக்காட்ரிக் பேஷண்ட் அந்த வில்லனோட ஆக்டிங் சூப்பர் பிரில்லியண்டா இருந்துச்சு. பிளஸ் ஹீரோயினோட ஆக்டிங்கும் ஹெவியா இருந்துச்சு, நல்லா இருந்தது. நெகட்டிவ்னு சொல்ல போனா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஸ்கேம் பண்ணவங்கள நீங்க ஏதாச்சும் ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் தண்டனை கொடுத்துருந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, இல்ல ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அந்த போலீஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ட்விஸ்ட் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். திரும்பிப்பார் படம் பார்த்தேன். திருப்பியும் வந்து பார்க்க தூண்டி இருக்கிற படம் திரும்பிப்பார் படம். கலைஞர் வசனம் எழுதி திரும்பிப்பார் என்ற ஒரு படம் திரைக்கு வந்தது அந்த நாளில். இந்த நாளில் இன்றைக்கு வந்திருக்கிற திரும்பிப்பார் படம் ஒரு திகிலும் விறுவிறுப்பும் நிறைந்த காட்சிகள் உள்ளடக்கிய படம். ஒருமுறை பார்த்தால் திருப்பியும் பார்க்க வேண்டும் என்று நம்மை தூண்ட வைக்கிற படம். அதனுடைய தயாரிப்பாளர் நண்பர் கிரி அவர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். தமிழ் திரையுலகத்திற்கு கிரி என்கிற ஒரு கெத்தான வில்லன் கிடைத்து விட்டார். அவரை நான் அறிமுகம் செய்கிறேன். அதில் நானும் நண்பர், என்னுடைய நீண்டகால நண்பன் அரும்பாக்கம் NS விஜயனும் இந்த படத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். ஒரு பொழுதுபோக்கி மகிழ்வதற்காக மட்டுமல்ல, நவீன சினிமாவில் தடம் பதிக்கிற சினிமாவாக திரும்பிப்பார் படம் இடம்பெறும். நானும் என்னுடைய ஆரியர் தம்பி புதுவேல் சுப்பிரமணியனும் பழனியும் இந்த படத்தை பார்த்து பரவசமடைந்தோம்.
இதற்கு உங்களை போன்ற வலைத்தளத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் இந்த படத்திற்கு முகம் தந்தால், முகவரி தந்தால், திரும்பிப்பார் படம் தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தில் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த படமாக இடம்பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இதற்கு நீங்கள் வெளிச்சம் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய படத்தினுடைய வெற்றியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னுடைய நண்பர்கள், எனக்காக வந்து என்னுடைய படத்தை ப்ரமோஷன் பண்ணதுக்காகவே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண யூடியூபர்ஸ் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 3வது நாள், வெற்றிகரமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து புது நடிகர்கள் நடித்தா வரமாட்டாங்க, பெருசாக படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 3வது நாள் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த யூடியூபர்ஸ் சேனல்களுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து அதாவது நேற்றை விட இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு மக்கள் வந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக மேலும் மேலும் வந்து இந்த படத்தை மறுபடியும் வந்து பார்ப்பாங்க, எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து ஆடியன்ஸ் மேலே வந்து நிறைய நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து படம் பார்க்கணுன்னு என்னுடைய முக்கியமான வேண்டுகோளே அது மட்டும்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா GV1, GV2, 8 தோட்டாக்கள் இந்த 3 படத்துலையுமே ஹீரோவை நடித்த அண்ணன் வெற்றி அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இந்த படம் பார்க்க இன்றைக்கி வந்தார். படம் பார்த்துட்டு அவருடைய கருத்துக்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த படம் பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூவை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது நான் உயிருக்கு மேலாக நினைக்கிற யூடியூப் சேனல்கள் மட்டும்தான். என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஏழ்மையான தயாரிப்பாளர்களை வளர்த்து விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தான் இந்த விஷயத்தை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து இந்த 3வது நாளை கண்டிப்பாக 30வது நாள் 50வது நாள் உங்களோட கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன்.